வந்து பிஃபோர் சால்ட் தேர் வாஸ் வாட்டர் அப்படின்னு ஒரு சம் ஆர்டிகல். ஆக்சுவலி இந்த ஆர்டிகல் வந்து நான் இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு ஷேர் பண்றேன். இந்த ஆர்டிகலை எல்லாருமே நீங்க ஒரு வாட்டி வாசிக்கணும். ஒன்று, அதில் சொல்லியிருக்கிற கான்செப்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி அவரோட இங்கிலீஷ் அவ்வளோ அழகா இருந்தது. ஹவு ஹி ஆர்டிகுலேட்டட் திஸ் இஷ்யூ. இப்படிதான் நம்ம இந்த அளவுக்குலாம் எஸ்ஸே எழுதணும் நான் சொல்ல வரல. இந்த மாதிரி பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நீங்க 4 விஷயத்தை அடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ ஒரு எஸ்ஏல நம்ம டாப்பர்ஸ் காப்பி படிக்கிற மாதிரி சஞ்சய் ஹெக்டே அவர் வந்து ஒரு லீடிங் சுப்ரீம் கோர்ட் லாயர், அவர் எழுதியிருக்காரு. இந்த ஆர்டிக்கலை வந்து ஒரு கேஸ் ஸ்டடியா எஸ்ஏ ப்ரிப்பரேஷனுக்கு நீங்க படிங்க. எப்படி அவர் வந்து இந்த மகத் சத்தியாகிரகாவை பத்தி எழுதியிருக்காரு, அது அம்பேத்கரோட லைஃபோட எப்படி லிங்க் பண்ணாரு, அதை சால்ட் சத்தியாகிரகாவோட எப்படி கம்பேர் பண்ணாரு, இது எல்லாமே பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம எஸ்ஏ ரைட்டிங்ல தேவை. ஏன்னா நம்ம வந்து அனெக்டோட்ஸ் எழுதுவோம். இவரோட இன்ட்ரோடக்ஷன் பேரா படிங்க, வேற லெவல்ல இருந்துச்சு. நீங்க படிக்கிற போய் படிச்சிருக்கவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். வேற லெவல்ல அனெக்டோட்டல் இன்ட்ரோடக்ஷன் எப்படி எழுதணுங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஆர்டிகல். அதனால நான் இன்னைக்கு போடுறேன், எல்லாரும் வீட்டில் போய் பாருங்க. பட் இருந்தாலும் நான் இந்த எடிட்டோரியல்ல இருக்கிற எல்லா லைன்ஸையுமே நான் உள்ள கொண்டு வந்துட்டேன். அது எல்லாமே இன்னைக்கு பார்க்க தான் போறோம். பட் இருந்தாலும் நீங்க வீட்டுக்கு போயிட்டு வர தனியா படிங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்குற நெக்ஸ்ட் டாபிக் வந்து மகத் சத்தியாகிரகா. ஸோ 2027 இல்லை 1927 இப்படி தான் தப்பு பண்ணுறேன். 1927 மார்ச் மாதம் 20 அன்னைக்கு அம்பேத்கர் அலாங் வித் குரூப் ஆஃப் thousands ஆஃப் பீப்புள் தே வென்ட் டு அ பாண்ட் இன் மகத் ரீஜன் ஆஃப் மகாராஷ்டிரா. அந்த பாண்ட்ல வந்து இட் இஸ் ப்ராஹிபிட்டட் ஃபார் டிப்ரெஸ் கிளாஸஸ். டிப்ரெஸ் கிளாஸஸ் சேர்ந்தவங்களும் அன்டச்சபிள்ஸும் இங்கே தண்ணி குடிக்கக்கூடாது, இது பொது சொத்து, இது வந்து ப்ரிவிலேஜ் கிளாஸஸ் மட்டும் தான் இங்கே கொடுக்கணும், இவங்க இந்த பக்கமே வரக்கூடாது, இவங்க வந்து இதில் தண்ணி பிடிச்சி குடிச்சா அந்த பாண்டு வந்து தீட்டாயிடுமா, அது எப்படின்னு எனக்கு தெரில, ஆனால் ஆயிடுமா அப்படிங்கிற ஒரு அறிவியல் கண்டுபிடிச்சு ரூல்ஸாக வேற எழுதியிருக்காங்க ஒரு காலத்தில் நம்ம முன்னோர்கள். ஸோ அதனால இவங்க ப்ராஹிபிட்டட் அப்படின்னு சொல்லி இருந்த இடத்துல நான் அப்படி குடிப்பேன்டா அப்படின்னு சொல்லி வந்து குடிச்சிருக்காரு. ஸோ தட் இஸ் சால்ட், தட் இஸ் மகத் சத்தியாகிரகா. சத்தியாகிரகாங்கிற வேர்டு வந்து அம்பேத்கர் பயன்படுத்தலை. பட் நம்ம இந்தியாவில் சத்தியாகிரகா அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு மீனிங் என்ன, அதை வச்சு நம்ம ஹிஸ்டாரியன்ஸ் வந்து அதை கோட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அம்பேத்கர் பண்ணதுக்கு பேர் சத்தியாகிரகா. சத்தியாகிரகா என்னதுன்னா நான் வயலண்ட் வே ஆஃப் ஸ்ட்ரகிள். இவர் வந்து வயலன்ஸுக்கு போல நான் வயலண்டா ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு மக்களெல்லாம் கொண்டு போயிட்டு பாசிவ் டிசோபீடியன்ஸ். பாசிவ் டிசோபீடியன்ஸ் என்ன, ஒரு இன்ஜஸ்டிஸான லாவை நான் பிரேக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற இந்த சிவில் டிசோபீடியன்ஸ் ஆர் பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணதுனால சத்தியாகிரகாங்கிற வேர்டை நம்ம சேர்க்கிறோம். சம்பரன் சத்தியாகிரகா, மத் சத்தியாகிரகா, தண்டி சால்ட் சத்தியாகிரகா அப்படிங்கிற அந்த வேர்டெல்லாம். அண்ட் இட் இஸ் இந்த பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சத்தியாகிரகாங்கிறது இட் இஸ் தேர். காந்தி வந்து சவுத் ஆப்பிரிக்காலே நிறைய இதை பண்ணியிருக்காரு. அண்ட் ஸ்வராஜ் மூமெண்ட்ல திலக் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்டும் இதை வந்து நிறைய வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதே கான்செப்ட் தான் அந்த சத்தியாகிரகாவோட ஆரிஜின். ஸோ இவர் என்ன பண்றாரு, இஸ் கோயிங் டு தி பாண்ட் அண்ட் ட்ரிங்கிங் தி வாட்டர் அண்ட் பிரேக்கிங் தி ஏஜ் ஓல்டு ட்ரெடிஷன் விச் இஸ் நாட் லான்ச் பை பிரிட்டிஷ், பை இண்டியன்ஸ் அகேன்ஸ்ட் இண்டியன்ஸ். ஸோ அந்த ட்ரெடிஷன்ஸை வந்து அவர் வந்து பிரேக் பண்றாரு. ஸோ இது பிரிட்டிஷ் கொண்டு வந்த லா இல்லை, காந்தி உடைச்சது பிரிட்டிஷ் கொண்டு வந்த லா. இது இந்தியன்ஸ் இன்னொரு இந்தியன்ஸை இழிவுபடுத்துறதுக்காக கொண்டு வந்த ஒரு லா. அதை தான் இவர் வந்து பிரேக் பண்ணார். ஸோ பிரேக் பண்ணி ஹி ட்ராங்க் தி வாட்டர். ஸோ இதான் வந்து மகத் சத்தியாகிரகா. அதோடைய 100th இயர் வந்து நெக்ஸ்ட் இயர் 2027 மார்ச் 20 நடக்கும். பட் சென்டனரி இயர் செலிப்ரேஷன் எப்பவுமே இப்படி தான் இருக்கும். இப்போ 2019 வந்து வி செலிப்ரேட்டட் காந்தியோட 150 இயர்ஸ் செலிப்ரேட் பண்ணோம். அப்புறம் 21 நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டோடைய சென்டனரியை செலிப்ரேட் பண்ணோம் 21-22. ஸோ அந்த வரிசையில் இப்போ லேட்டஸ்ட்டாக சர்தார் பட்டேல் 150, வந்தே மாதரம் 150 அந்த மாதிரி. ஆனால் அது கிடைச்ச அட்டென்ஷன் இது கிடைக்கல இது வரைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கல் இவர் எழுதியிருக்காரு. இதுக்கும் கிடைக்கணும். ஸோ எல்லாருக்கும் 150, 100 எல்லா மூமெண்ட்ஸ்க்கும் நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது இதுக்கும் பண்ணணும். அஃப்கோர்ஸ் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஆனால் லார்ஜ் ஸ்கேலில் நேஷனல் லெவலில் இது பண்ணணும். ஏன் பண்ணணுங்கிறதுக்கு இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ அதான் வந்து இந்த ஆர்டிக்கலுடைய க்ரக்ஸ். ஸோ தட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் இன் தி ஹிஸ்ட்ரி. ஸோ அப்போது இந்த ஆர்டிக்கலுடைய இன்ட்ரோடக்ஷன் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் இன்ட்ரோடக்ஷன். நோ பியூன் நோ வாட்டர், இதுதான் வந்து அவர் கொடுத்த அந்த சப்டைட்டில். ஸோ நோ பியூன் நியூ வாட்டர், அவர் வந்து வெயிட்டிங் ஃபார் அ விசா அப்படிங்கிற அவருடைய ஒன் ஆஃப் தி புக்ஸில் அவர் வந்து இது எழுதியிருப்பார். ஒரு சாப்டரோட பேர் இது, அம்பேத்கரோட புக்கில் ஒரு சாப்டரோட பேர் நோ பியூன் நோ வாட்டர். ஸோ திங்க் ஆஃப் அ சைல்டு இன் அ ஸ்கூல். இதை வந்து அனெக்டோட், நீங்கள் வந்து கதை மட்டும் கேளுங்க, நோட் பண்ணுறது அப்புறமா கூட பண்ணிக்கலாம், நோட்டும் பண்ணிக்கலாம். பட் மெயினாக கதை கேளுங்க, வீட்டுக்கு போய் கூட பாருங்க. திங்க் ஆஃப் அ சைல்டு இன் ஸ்கூல். இது அப்படியே என் கூட சேர்ந்து ரீட் பண்ணுங்க. ஹி இஸ் thirsty. There is water in the classroom, but he cannot drink it. Not because water is dirty. Not because there is a rule against drinking water in class. He cannot drink because the peon
who is supposed to pour the water into the cupped hands from a height. மேலாப்பில் இப்படி போடுவாங்க, ஏதாவது கொடுத்தா இப்படி போட்டுருவாங்க. கேட்டால் அது தொட்டு வாங்கக்கூடாது. அவங்க அந்த பணங்கள்லாம் அப்படி கொடுக்குறப்ப அப்படி போடுவாங்க. பணம் எத்தனை பேர் தொட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படிங்கிறது ஒன்று வரும். ஸோ dropping from a height so that the vessel is not polluted by his touch happens to be absent that day. ஸோ அப்போ என்னதுன்னா ஒரு சைல்டு தாக எடுக்குது, தண்ணி குடிக்கலாம்னு நினைக்கிறப்போ தண்ணி குடிக்க முடியல. அங்கே பானை இருக்கு, தண்ணி இருக்கு, ஆனால் போய் குடிக்கக்கூடாது. ஏன்னா அவங்க தொட்டு உள்ள இருந்து தண்ணி எடுத்து குடிக்கக்கூடாது. அதுக்குன்னு ஒரு பியூன் இருப்பாரு. அந்த பியூன் வந்து தண்ணி எடுத்து இப்படி மேலாப்பா ஊத்துவாரு. இவங்களுக்கு கப்புலாம் கிடையாது, ஏன்னா கப்பு தீட்டாயிடும். இவங்க கையில இப்படி பிடிச்சி இப்படி குடிக்கணும். இதுதான் அந்த ஒரு சைல்டு கிளாஸ்ல தாகமா இருக்கிற ஒரு குழந்தைக்கு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன். அந்த பியூன் அன்னைக்கு வராததுனால அந்த குழந்தை அன்னைக்கு வந்து தண்ணி இல்லாமல் இருக்கு. ஒரு குழந்தைகள் இல்லை, பல குழந்தைகள் அப்படி இருந்திருக்கும். ஸோ ஆப்சென்ட் தட் டே, அதான் வந்து அந்த அனெக்டோடு. ஸோ இப்போ இந்த அனெக்டோடு எப்படி எழுதியிருக்காரு பாருங்க. இப்படி தான் இப்போ இது பேசும்போது இது நடந்திருக்கு, அந்த எமோஷன்ஸை தாண்டி இப்படி தான் நம்ம எஸ்ஸேவும் வந்து நம்ம அனெக்டோடு எழுதணும். நம்ம ஒரு கதை, இது நம்ம கதை தெரியும், இது அம்பேத்கருக்கு நடந்த கதை தான். ஆனால் அந்த கதையை வந்து எப்படி சொல்கிறாரு பாருங்க, இன்னும் ரிவீல் பண்ணல டைட்டில், அவர் தான் அம்பேத்கர் அப்படிங்கிறது. ஸோ அப்போது அந்த ரைட்டிங் ஸ்டைலில் தான் நம்ம வந்து ஒரு அனெக்டோட எழுதுறப்போ இஷ்டத்துக்கு கதை எழுதுவோம். அதை படித்து பார்த்தா நமக்கே சிரிப்பாக இருக்கும். நீங்கள் அனெக்டோடல் எஸ்ஸே எழுதுறப்போ, இன்ட்ரோடக்ஷன் எழுதுறப்போ எடுத்து படித்து பாருங்கள். ஈ கேம், ஈ வென்ட், ஈ தேர், ஈ வாஸ், ஷார்ட்டாக சிம்பிளாக ஸ்வீட்டாக அப்படின்னு எழுதிட்டார். இதான் வந்து அனெக்டோட்டல் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் எஸ்ஸே. அதுக்கான ஒரு கேஸ் ஸ்டடியே இந்த எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இனிமேல் இந்த அனெக்டோடே நீங்கள் எந்த எஸ்ஸேல வேணாலும் பயன்படுத்தலாம், அப்படியே மனப்பாடம் பண்ணி. தட் வாஸ் தி ரூல் தட் கவர்ன் தி சைல்ட்ஹுட் ஆஃப் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர். He wrote about it with quite devastating precision in his autobiographical essay, Waiting for a Visa. Waiting for a Visa is an autobiographical essay written by Ambedkar. இது prelims question வரலாம், but it's a famous thing. Everyone knows Waiting for a Visa வந்து அம்பேத்கரோட ஆட்டோபயோகிராஃபின்னு, அதனால இது சர்ப்ரைஸ் இல்லை. பட் வெயிட்டிங் ஃபார் அ விசாங்கிறது அவரோட புக்கு, படிங்க. He and his siblings traveling to meet their father arrived at the railway station parched with thirst. பார்ச்டுனா என்னதுன்னா வறண்டு போய், தொண்டை வறண்டு போயிட்டு தாகத்தில் வராங்க அப்பாவை பார்க்கறதுக்கு. நோ ஒன் வுட் கிவ் தெம் வாட்டர் தேர் பிகாஸ் தே ஆர் மஹர்ஸ். மஹர்ஸுங்கிறது அன்டச்சபிள் கம்யூனிட்டி. பிகாஸ் பப்ளிக் டேப் இஸ் நாட் ஃபார் தெம். நிறைய வாட்டி வந்து பப்ளிக் ஏரியாவில் தாகம் எடுக்கும், அங்கே டேப் இருக்கும், ஆனால் இவங்க போய் குடிக்கக்கூடாது. குடிச்சா போட்டு அடிப்பாங்க. அதுதான் நம்ம இந்தியன்ஸ் எழுதின ரூல்ஸ் ஃபார் அகேன்ஸ்ட் அதர் இண்டியன்ஸ். இது வந்து 2000 வருஷமா இருக்க ரூல், பிரிட்டிஷ் வந்து எழுதுனதில்லை. லெட் தட் இமேஜ் ஸ்டே வித் யூ ஃபார் அ மூமெண்ட். இப்போ இந்த இமேஜ் உங்கள் மைண்டில் வந்துருச்சா, அது கொஞ்ச நேரம் இருக்கட்டும். ஸ்மால் சில்ட்ரன் thirsty, surrounded by water, unable to drink, not in a desert but in a school, not in a time of famine but in the time of plenty. சுற்றி தண்ணி இருக்கு, ஆனால் குடிக்க முடியல. இதுதான் அந்த இமேஜ். That boy grew up. He went to Columbia. He went to London School of Economics. He read law at the Grace Inn. And then he came home, walked to the water tank and drank water. இதான் வந்து இன்ட்ரோடக்ஷன். எப்படி இப்படிதான் வந்து அனெக்டோட்டல் எஸ்ஸேக்கு எழுதணும். இவர் தான் வந்து கொலம்பியாவுக்கு போனார், 2 டாக்டரேட் வாங்கினார் எக்கனாமிக்ஸில். அப்போ யாரும் டபுள் டாக்டரேட் வாங்கினதில்லை. He went to London School of Economics, then he went to Grace Inn to study law. சும்மா போகிற போக்கில் லாவையும் படித்து வைப்போம் அப்படின்னு தான் படித்தார். ஏன்னா அவர் எக்கனாமிஸ்ட் தான். அப்புறம் ஃபியூச்சரில் யூஸ் ஆச்சு, நல்ல வேலை படித்தார். ஏன்னா அவர் கான்ஸ்டியூஷன் எழுதினால தான் இந்தியா இன்னைக்கு, அது அவரோட பங்கு உள்ள இருந்தது. இட்ஸ் அ வெரி ஃபினாமினல் ஜாப், தோ இட்ஸ் அ கூட்டு முயற்சி தான், பட் இந்த இண்டிவிஜுவலோட ரோல் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் ஹி கேம் ஹோம், வாக் டு தி வாட்டர் டேங்க். ஸோ அதான் வந்து இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ அதே தான் இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா, ஆன் March 30 அப்போ தான் அது வந்து நடக்கிறது. இப்போ நம்ம மார்ச் சத்தியாகிரஹுக்கு வரலாம். ஆன் March 20, 1927, Ambedkar led a procession of thousands through the streets of Mahad into a small town in the Konkan region of Bombay Presidency. Konkan region ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த டெஸ்டினேஷன் வந்து சாவ்தர் டேல். சாவ்தர் தாலே, டேல் இல்லை, நான் டேல்னு இங்கிலீஷில் படிக்கிறேன். தாலே, தாலேனா அந்த பாண்டு பேர், சௌதர் பாண்ட், அதுதான் அதோட பேர். இது பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேணும். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது, இப்போ இந்த மஹத் சத்தியாகிரஹோட பேக்ரவுண்டுக்கு வரும். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த இன்ட்ரோடக்ஷன் வந்து மைண்டில் வந்துருச்சா? இன்ட்ரோடக்ஷன் வந்து எப்படி எழுதுறதுங்கிற இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எல்லாருமே பார்த்துக்கோங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வீட்டுக்கு போயிட்டு எல்லாரும் படிங்க. இந்த இங்கிலீஷை திரும்ப திரும்ப படிக்கிறப்போ இதுலேருந்து அம்பேத்கரோட கதை தெரிஞ்சு ஹிட் ஆகிறது ஒன்று. ஆனால் இது படித்த உடனே நமக்கு எப்படி ஹிட் ஆச்சு? இப்படி ஒரு எஸ்ஏ ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் ஹிட் ஆயிடுச்சுன்னா ஷோர் 100. நான் தான் சொல்லுவேன், ஒரு எஸ்ஏ படிக்கிறவங்க நிச்சயமாக, நான் எஸ்ஏ கரெக்ஷன்ஸ்லாம் நிறைய பண்ணுறதுனால சொல்கிறேன், 12 பக்கம் உட்காந்து பொறுமையாக படிக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்கணும்.
இப்போ எனக்கு இங்கே இருக்கேன், நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, அவங்க மெயின்ஸ் எழுதுறாங்க, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, நான் பண்ணுறேன். யூபிஎஸ்சியில் திருத்துற எல்லா ஃபேக்கல்ட்டியும் உட்காந்து ஃபுல் எஸ்ஸே படிப்பாங்களான்னா எனக்கு தெரியாது, நமக்கு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு உட்காந்து ஃபீட்பேக் கொடுக்கணும், அதனால் நான் படிக்கிறேன் ஃபுல்லாக, அந்த கடமை எனக்கு இருக்குது. ஆனால் யூபிஎஸ்சி ஃபேக்கல்ட்டி அவங்க வந்து என்ன வேணால் பண்ணலாம், கரெக்ஷன் பண்ணுறவங்க இஷ்டத்துக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் தான் படிக்க போகிறாங்க. ஸோ இன்ட்ரொடக்ஷன் படிச்சுட்டு கன்க்ளூஷன் படிப்பாங்க, நடுவில் 4 பேஜ் திரும்பி பார்த்துட்டு மார்க் போடுறவனு இருப்பான்ல. சோம்பேறிகள் இல்லாத இடம் உலகத்தில் உண்டா அப்படிங்கிறது நீங்கள் பார்க்குறப்போ, வேலைக்கு ஓபி அடிப்பவர்கள் இல்லாத இடம் உலகத்தில் இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு ஓபி அடிக்கிற ஒரு சோம்பேறி உங்கள் பேப்பரை கரெக்ட் பண்ணாருன்னா நம்ம கையில் எதுவும் இல்லை, கோர்ட்டில் கேஸ்லாம் போட முடியாது. அப்போ இன்ட்ரொடக்ஷன் இப்படி எழுதுறப்போ அங்கே டச் ஆகி 100 மார்க் போட்டுருவார் அவர், உள்ள படிக்கவே மாட்டார். அதனால தான் இன்ட்ரொடக்ஷன் ஒழுங்காக எழுதுங்கன்றாங்க. இப்போ புரியுது அதோட லாஜிக்கு? ஏன் ஒரு எஸ்ஏல இன்ட்ரொடக்ஷன் கன்க்ளூஷன் தான் ரொம்ப முக்கியம்னா, அப்பார்ட் ஃப்ரம் தட்ஸ் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் எஸ்ஏ, பட் இந்த மாதிரி அட்வான்டேஜ் அதில் இருக்கு. இங்கே நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, பா என்னவா எழுதியிருக்கான், அந்த பயாஸ் வந்துருச்சா, எது பார்த்தாலும் அவருக்கு நல்லதா தெரியும் ஃபியூச்சர்ல உள்ள எது படிச்சாலும். அப்போ அந்த பயாஸ்ல 100 மார்க் வந்துடும். இப்போ முதல் பேராவே ஒரு மாதிரி காமெடியா தப்பு தப்பா எழுதியிருந்தீங்க அப்படின்னா இவனுக்கு சரியா எழுத வராது போல, உள்ள நீங்க பயங்கரமான பாயிண்ட் எழுதியிருந்தாலும் சரியா எழுத வராது போல, 80 போட்டுடலாம், 85 போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. ஸோ இந்த பயாஸ் வந்து ஹியூமன் பயாஸ், இது வந்து போகாது. ஸோ அதனால இன்ட்ரோடக்ஷன் சூப்பராக எழுத கற்றுக்கோங்க. இதான் வந்து எஸ்ஏக்கு ரொம்ப முக்கியமாக தேவை. ஸோ இப்போ மார்ச் 27 வருவோம். இப்போ என்ன ஆகுதுன்னா, அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள் இந்த சவடா டேலில் தண்ணி குடிக்க அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லோக்கல் மக்கள்லாம் ரொம்ப நாளாக போராடி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு பெட்டிஷன் வைக்கிறாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து போல் ரெசல்யூஷன் அப்படிங்கிற இந்த ரெசல்யூஷன் வந்து 1923 பாஸ் பண்ணுறாங்க. ஸோ போலே ரெசல்யூஷன் இஸ் ரிலேட்டட் டு வாட்? மகத் சத்யாகிரகா ஆர் சவடல் டாலேர் இன் பாம்பே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் லா பாஸ் பண்ணியிருக்காங்க. என்ன லா பாஸ் பண்ணாங்க அப்படின்னா, in 1923 Bombay Legislative Council passed the resolution advocating for rights of the depressed classes, allowing them to access government built maintained facilities. ஸோ இந்தியன்ஸ் போட்ட லாவை கேன்சல் பண்ணி பிரிட்டிஷ் வந்து இந்தியன்ஸ் தண்ணி குடிக்கலான்னு அலோவ் எனேபிளிங் லா ஒன்று போட்டாங்க. பிரிட்டிஷை பற்றி நெகட்டிவ் பார்க்குறோம், இதெல்லாம் முக்கியமான பாசிட்டிவான விஷயங்கள். இந்தியன்ஸ் போட்ட லா தப்புன்னு சொல்லி பிரிட்டிஷ் வந்து ஒரு நல்லது செஞ்சுருக்காங்க. ஸோ அதை தான் இங்கே வந்து நோட் பண்ணணும். ஸோ ரைட்ஸ் ஆஃப் தி டிப்ரெஸ்ட் பீப்புள் அலோவிங் them to access the government built maintained facilities. ஃபாலோயிங் திஸ் இன் ஜனவரி 1924 முனிசிபல் கவுன்சில் ஆஃப் மஹத் என்ன பண்ணாங்கன்னா அவங்களும் லா போட்டாங்க. 1923 பாம்பே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அவங்க சட்டமன்றத்தில் லா போட்டாச்சு. 24 மஹத் முனிசிபாலிட்டியும் அந்த லா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. 2 பேரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் நாங்கள் கேட்க மாட்டோம், நாங்கள் திமிர் பிடிச்சவனுங்க, நாங்கள் கேட்க மாட்டோம். அதுதான் வந்து அன்னைக்கு இருந்த கேஸ்ட் பீப்புளோடைய மைண்ட் செட். லா வந்தால் நான் கேட்க போகிறது இல்லை, நாங்கள் விட மாட்டோம், மீறி கூடி வந்து அடிப்போம் போட்டு. அதுதான் வந்து மைண்ட் செட் அப்போ இருந்த காலகட்டத்தில். ஸோ ஹவவர் இந்த எஃபர்ட்ஸ் வந்து கேஸ்ட் மைண்ட் செட் இருக்கிற பீப்புள் வந்து இதை என்ஃபோர்ஸ் பண்ண விடாமல் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா 1923 சட்டம் வந்துருச்சு. ஆனால் 1927 மகத் சத்தியாகிரகா பண்ணுறாங்க. சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணியா அப்படின்னு சொல்லி தான் இவர் வந்து அந்த சத்தியாகிரகாவே ஆரம்பிக்கிறாரு. பிரிட்டிஷ் போட்ட சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, இந்தியன்ஸ் போட்ட சட்டம் வேணாம் அப்படின்னு சொல்லி பண்ண சத்தியாகிரகா. இப்போ காந்தி பண்ண சத்தியாகிரகாவில் என்ன நடக்குது? பிரிட்டிஷ் போட்ட சட்டம் தப்பா இருக்கு, இந்தியன்ஸ் போட்ட சட்டம் வேணும்னு சொல்லி அவர் ஒரு சத்தியாகிரகா பண்றாரு. அப்போ அது வந்து கம்மி இல்லை, அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் சிம்பாலிக். இதுதான் அந்த மாதிரி ஒரு சத்தியாகிரகா தான் இதுவும். ஆனால் இங்கே வந்து யார் இந்தியாவை ஆளணும், பிரிட்டிஷா இதுவான்னு இல்லை, இங்கே இந்தியன்ஸ் அப்ரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இந்தியன்ஸ் அப்ரஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ பிரிட்டிஷ் வந்து பண்றது எனக்கு ஒன்றும் புதுசாக தெரில அப்படின்றார் அம்பேத்கர். அவன் போனாலும் இந்தியன்ஸ் என்ன தானே பண்ணிக்கிட்டு இருக்கான். அம்பேத்கரோட ஆர்குமெண்ட்டே அதுதான். ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் எதுக்கு பிரிட்டிஷை வந்து இந்தியா விட்டு போகணும்னு சொல்லணும், அவன் தானே எனக்கு இந்த லா போட்டான் அப்படிங்கிற ஆங்கிள் அம்பேத்கர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வருது. ஸோ அம்பேத்கர் வாஸ் நாட் பார்ட் ஆஃப் தி டைரக்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகல் பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன். ஏன்னா அவன் போனாலும் நீ வந்து இதுதான் பண்ண போற, அப்போ அப்ரெஷன் இஸ் தேர் ஃபார் மீ, ஸோ வாட் டிஃபரன்ஸ் இட் மேக்ஸ் பேஸ்ட் ஆன் தி கலர் ஆஃப் ஸ்கின். அதான் வந்து அவருடைய ஆர்குமெண்ட். இதெல்லாம் எழுதியிருக்காரு அவர். அவருடைய எழுத்துலேருந்து தான் ஐம் ஜஸ்ட் ரீஐட்ரேட்டிங். So Mahat municipality opened the tank for the depressed classes in 1924, but resolution was in paper and water in throat are different things. So resolution in paper and water in throat வந்து ரெண்டுமே டிஃப்ரெண்ட் அப்படின்னு இந்த லைன் நல்லா இருந்தது. ஸோ சூப்பராக எழுதினார், அதனால தான் சொல்கிறேன். Resolution on paper and water in throat are 2 different things. The upper caste ensured that the resolution remained only a dead letter. அதுதான் வந்து அம்பேத்கர் இப்படிதான் ஆர்டிகல் 356 டெட் லெட்டராக இருக்கணும்னு விரும்பினாரு. அம்பேத்கர் வாக் டு தி டேங்க், ஹி பெண்ட் டவுன், ஹி ட்ராங்க். ஆனால் வந்து 1927 என்ன ஆகுது, இதை பிரேக் பண்ணணும்னு சொல்லி இந்த சத்தியாகிரகாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி அவர் ஃபர்ஸ்ட் பப்ளிக்ல பெருசாக லான்ச் பண்ண ஒரு விஷயம். ஸோ டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர்னு ஒரு பயோபிக் இருக்கு, மம்முட்டி நடிச்சிருப்பாரு. மம்முட்டி காட் நேஷனல் அவார்ட். இட்ஸ் மஸ்ட் வாட்ச் மூவி. சூப்பர் டீலக்ஸ் பார்த்து சொன்ன மாதிரி இதுவும் போய் பார்த்துருங்க, இது அதோட முக்கியம், இதையும் போய் பார்த்துருங்க.
அம்பேத்கரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பயோபிக்ஸில் அது ஒன்று. அதோட தமிழ் டப்டு வெர்ஷனு யூடியூப்ல ஃப்ரீயாக தான் இருக்கு. நான் அதில் தான் அந்த படத்தை பார்த்தேன், நீங்களும் போய் பாருங்க. எனக்கு இதெல்லாம் மம்முட்டி மூஞ்சியில தான் எனக்கு இதெல்லாம் இமேஜினேஷன் வருது, ஏன்னா படத்தில் அந்த சீனாக பார்த்தது. அதனால அம்பேத்கர் ஃபேஸில் இமேஜினேஷன் வரல, ஏன்னா அவரை ஃபோட்டோவில் தானே பார்த்துருக்கோம். So thousands followed him, men, women, children. They drank for the first time in their lives. They drank water from a public source as a matter of right, not as a matter of self. First time in the sourceனா திருட்டுத்தனமா நிறைய வாட்டி குடிச்சிருக்காங்க. ஆனால் இது என்னோட ரைட் அப்படின்னு சொல்லி முதல்ல ப்ரௌடாக குடிச்சது அப்போ தான் 1927 சட்டம் அதான் சொல்லுது, ஸோ நம்ம குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. உடனே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு வதந்தி பரவுது. இவங்கெல்லாம் அடுத்து வந்து பக்கத்தில் இருக்கிற வீரேஸ்வர் கோயில் அப்படிங்கிற கோயிலுக்குள்ள தண்ணி குடிச்சிட்டு நேராக கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலில் வந்து கோயில் அசுத்தம் படுத்துறதுக்கு முன்னாடி இவங்களை தடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக் நியூஸ் அப்போ பரப்பியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, கோயிலுக்குள்ளே போனாதான் என்ன? ஸோ உடனே என்ன ஆயிடுச்சுன்னா கோயிலுக்குள்ளே வந்துருவாங்க அடுத்ததுன்னு சொல்லி மக்கள்லாம் தடி எடுத்துக்கிட்டு வந்து இந்த சத்தியாகிரகா பண்ணவங்க எல்லாருமே அடிச்சிருக்காங்க. பிசிக்கல் வயலன்ஸ் நடந்திருக்கு, இன்க்ளூடிங் அம்பேத்கர் வாஸ் இன்ஜூர்டு. எல்லாரையும் போட்டு அடிச்சிருக்காங்க. அடிச்சு ஒரு மிகப்பெரிய ரயட்ஸ் வந்து நடந்திருக்கு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கேஸ்ட் மைண்ட் செட் இருக்கிற ஒரு 4 பேர் போயிட்டு கேஸ் போட்டாங்க. இப்படி எங்களுடைய கல்ச்சுரல் ப்ராக்டிஸ் ஆன அன்டச்சபிலிட்டியை ஃபாலோ பண்ண விட மாட்டாங்க. எங்களோட கல்ச்சுரல் ப்ராக்டிஸான அன்டச்சபிலிட்டியை நாங்கள் ஃபாலோ பண்ணணும், அதனால அவங்க வந்து தண்ணி குடிக்கக்கூடாது, கோயிலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டாங்க. அந்த கேஸு சப்ஜுடிஸ் ஆயிடுச்சு. ஆனதுனால என்ன ஆயிடுச்சு, கேஸ் நிலவரவுடைய யாரும் தண்ணிக்குள்ள போகாதீங்க அப்படின்ட்டாங்க. இவர் வந்து லீகல் பர்சனுங்கிறதுனால சரி சட்டம் அலோவ் பண்ணிச்சு, நான் போய் தண்ணி குடித்தேன். இப்போ சட்டம் போகக்கூடாதுன்னு கேஸ் முடிகிற வரைக்கும் யாரும் தண்ணி குடிக்கூடாதுன்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் அவர் வந்து போய் பண்ணல. கேஸோட ஜட்மெண்ட் வர 10 வருஷம் ஆச்சு. 1937 தான் ஜட்மெண்ட் வந்துச்சு. ஸோ இட் டுக் 10 years ஃபார் அ ஜட்மெண்ட் அண்ட் ஜட்மெண்ட் அப்ஹெல்ட் தேர் ரைட்ஸ். போய் அவங்க குடிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்புறமா தான் அதை வந்து குடிக்கிறது பப்ளிக் ஆச்சு. ஸோ இந்த கோயிலுக்குள்ளே வந்துருவாங்க அதனால அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னது இது படிக்கிறப்ப சிரிப்பு வருது. என்னன்னா கோயிலுக்குள்ளே வந்தால் தான் என்ன, பட் அந்த மைண்ட் செட் அப்படி தான் இருக்கு. ஸோ என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த டேங்கை வந்து பியூரிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்கெல்லாம் வந்து கை வச்சு குடிச்சிட்டாங்க, அதனால அந்த அந்த சௌதார் லேக் வந்து அசுத்தமாயிடுச்சான். சரியா, அசுத்தமானதுனால அதை இப்போ பியூரிஃபை பண்ணும், அப்போதான் அவங்களால அதை யூஸ் பண்ண முடியும் நாளையில இருந்து. அதனால அவர் என்ன பண்றாங்களாம், கவு டங்கும் கவு யூரினும் போட்டாங்களாம். ஒரு ஐம் நாட் ஜோக்கிங், கவு டங் அண்ட் கவு யூரின் போட்டு ஒரு 100 லிட்டர் கவு யூரின் போட்டு அந்த தண்ணியை சுத்தப்படுத்திருக்காங்களாம். இது படிக்கிற ஏடா ஒரு மனுஷன் வந்து தண்ணி குடிச்சதுனால அசுத்தம் ஆயிடுச்சுன்னு மூத்திரத்தை போட்டு சுத்தம் படுத்துறீங்களேடா. இப்படிப்பட்ட முட்டாளாதான் நம்ம முன்னோர்கள் இருந்திருக்காங்க. ஸோ முட்டாள் முன்னோர்களை வச்சுக்கிட்டு நம்ம படுற பாடு இருக்கே. ஸோ இல்ல படிக்கிறப்பவே சரி சரி ஒன்றும் பண்ண முடியாது. As though the human dignity were contaminated that could be washed away with urine. அதுதான் வந்து சோகம். இதெல்லாம் நடந்திருக்கு, வரலாறுல பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ 1927 இது மார்ச் மாசத்துல இது நடக்குது. டிசம்பர் மாசத்துல மகாத் கான்ஃபரன்ஸ்னு ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடத்துறாரு. இந்த மாதிரில வாட்டர் ரைட்ஸ் மகாத்ல மட்டும் இல்லை, இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி தண்ணி பிடிக்கூடாது உள்ள வரக்கூடாதுன்னு போடுறாங்கன்னா எல்லா ரூலையும் நம்ம உடைக்கணும். அதுக்கு ஒரு ஆல் இண்டியா லெவல் கான்ஃபரன்ஸ் வந்து மகாத்ல டிசம்பர் மாதம் கண்டக்ட் பண்றாரு. டிசம்பர் மாதம் தான் அப்போ கான்ஃபரன்ஸ்க்கு சீசன், காங்கிரஸும் அப்போ தான் கான்ஃபரன்ஸ் வைக்கும். இவரும் டிசம்பர் மாதமே கான்ஃபரன்ஸ் வச்சிருக்காரு. ஸோ முதல் கான்ஃபரன்ஸை தான் நம்ம இந்த சத்தியாகிரகா பண்ண போகிறோம், போய் தண்ணி குடிக்க போகிறோம்னு முடிவு பண்ணுறாங்க. ரெண்டாவது கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது கான்ஃபரன்ஸ் நடந்தாலும் அது சப்ஜுடிஸாக இருக்குது. சப்ஜுடிஸாக இருக்கும்போது கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த ஜட்மெண்ட் வர வரைக்கும் தண்ணி யாரும் குடிக்காதீங்க அப்படின்னு அது பிளாக் பண்ணதான். சரி சப்ஜுடிஸாக இருக்கிறதுனால நான் ரூல் ஃபாலோ பண்ணிக்கிறேன்ட்டு அவர் லீகலாக தான் இருக்கார். அவர் லீகல் பர்சன் தான் எப்போவுமே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர் தண்ணி குடிக்க போல. ஆனால் என்ன பண்ணிட்டாரு, இப்படி என்ன தண்ணி குடிக்க கூடாதுன்னு சொன்ன சட்டம் எது அப்படின்னு யோசிக்கிறார். சட்டம் வந்து பிரிட்டிஷ் போட்ட சட்டம் இல்லை, இந்தியாலேயே இந்தியன்ஸால் எழுதப்பட்ட ஒரு சட்டம், ஒரு சட்ட புத்தகம். அந்த புத்தகத்தை அன்னைக்கு எரிக்கலாம் அப்படின்னு சொல்லி மஹத் சத்தியாகிரகோட 2.0 என்ன பண்றாருன்னா, ஹி கண்டக்டட் திஸ் பப்ளிக் பர்னிங் ஆஃப் மனுஸ்மிருதி. ஸோ அப்போதான் வந்து அந்த சவுடா டாங்க்ல இந்த மனுஸ்மிருதியோட புக் வந்து இட் வாஸ் பர்ன்டு. இதில் என்ன வந்ததுன்னா, இப்போ இதில் நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அம்பேத்கரோட மகத் சத்தியாகிரகாவுக்கு மகத்தில் இருக்கிற அங்கே இருக்கிற லோக்கல் அப்பர் கிளாஸ் கம்யூனிட்டிஸ் மட்டும்தான் அது கலந்துக்கிட்டாங்கன்னு இல்லை, அங்கே இருக்க படித்த அறிவு இருக்கிற அப்பர் கிளாஸ் பீப்புளும் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அப்போ எஜுகேட்டட் அண்ட் இன்டெலெக்சுவல் பீப்புள்ஸும் கலந்துருக்காங்க. ஸோ ஏவி சிட்ரே அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிஸ்ட், அவரும் வந்து ஒரு நான் தலித் பர்சன் தான்.
ஜிஎன் சஹஸ்திர புத்தே அப்படிங்கிறவர் ஒரு பிராமின் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் தான். அதே மாதிரி சுரேந்திரநாத் டிப்னிஸ் அப்படிங்கிறவரும் நான் தலித் சேர்ந்தவர் தான். இவங்கெல்லாம் தான் ஒரு மேஜர் பர்சன்ஸ் ஹூ லெட் திஸ் மூமெண்ட். இவங்களும் வந்து அம்பேத்கர் கூட கலந்துக்கிட்டாங்க. ஸோ அப்போ அதை கலந்துக்கிட்டது வெறும் வந்து தலித்ஸ் மட்டும் இல்லை, அப்போ படித்த அறிவு இருக்கிற நான் கேஸ்ட் சிஸ்டம் தப்புன்னு நினைக்கிறவங்களும் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அம்பேத்கர் இது கூட என்ன சொன்னார்னா, இந்த இப்போ இதுதான் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம். இந்த 3 கேரக்டர்ஸ் ப்ரிலிம்ஸில் யூபிஎஸ்சியில் நமக்கு எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, இண்டிவிஜுவல்ஸ் அசோசியேட்டட் வித் மூமெண்ட்ஸ், இட்ஸ் அ மேசிவ் ஃபாலோயிங் கொஸ்டின் விச் இஸ் பீங் ரிப்பீட்டட் அகெயின் அண்ட் அகெயின். அப்போ எந்த மூமெண்ட் படித்தாலும் நமக்கு அம்பேத்கர் தான் தெரியும், அம்பேத்கர் தவிர வேறு யாருமே தெரியாது. அப்போ இந்த மாதிரி படிக்கிறப்போ ஒரு 4 பேர் கேரக்டர் தெரியுது. ஏவி சித்ரே அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அப்புறம் சஹஸ்திர புத்தே அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அப்புறமா வந்து சுரேந்திரநாத் டிப்னிஸ். இது நான் விக்கிபீடியாலேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன், அதனால அவங்களோட கேஸ்ட் நேம்லாம் போட்டிருக்காங்க. சுரேந்திரநாத் டிப்னிஸ் அப்படிங்கிற இந்த 3 பேருமே தே ஆர் ரிலேட்டட் டு வாட்? மகத் சத்யாகிரகா. இதான் வந்து ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் மார்க் டெஸ்ட்டில் எதிர்பார்க்கலாம். சரியா? யூபிஎஸ்சியில் எதிர்பார்க்கலாம், பட் ஃபர்ஸ்ட் மார்க் டெஸ்ட்ல எதிர்பார்ப்போம். இந்த மூமெண்ட் அப்போ அம்பேத்கர் பாஸ் பண்ண அடுத்த ரெசல்யூஷன் என்ன அப்படின்னா, இது வெறும் தண்ணி குடிக்கிறதுக்கான மட்டும் ரெசல்யூஷன் இல்லை, உமனுக்கும் அப்போ வந்து ஒன்று இருந்தது. ஸோ தலித் உமன் கேன் நாட் ட்ரேப் ஃபுல் சாரி, ஃபுல் சாரி அவங்க போடக்கூடாது, அண்ட் நிறைய இடத்துல வந்து ப்ளவுஸ் போடக்கூடாது, இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. இனிமேல் அதையும் நம்ம ஃபாலோ பண்ண போறதில்ல, நம்ம ஃபுல் சாரி கட்ட போறோம், ஃபுல் செட்டு சாரி கட்ட போய் ஃபுல் ட்ரெஸ் போட போறோம். அம்பேத்கரும் ட்ரெஸ் பாலிடிக்ஸ் ஒன்று பண்ணியிருப்பாரு, கோட் சூட் தான் போடுவார். ஏன்னா நான் போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரா அப்படிங்கிறது தான். நான் தலப்பா கட்டக்கூடாதுன்னு நீ சொல்லுவியா, நான் கட்டுவேன். ஸோ யார் அந்த ரூல்லாம் போட்டதுங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அப்போ அதனால தான் அவர் ஃபுல் கோட் சூட்ல எப்பவுமே இருப்பார். அதே ரூல் தான் இங்க கொண்டு வர்றாரு. அம்பேத்கர் ஆல்சோ மேட் அ ஸ்டேட்மெண்ட் அட்ரஸிங் த தலித் உமன் டியூரிங் தி சத்யாகிரகா. He asked them to abandon the old customs and unrecognizable markers of untouchability and asked them to wear full sarees. இப்போ லைன்ல என்ன வரும்னா, மகத் சத்யாகிரகா women were also made to wear full sarees breaking the old custom அப்படின்னு ஒரு லைன் வரும். நம்ம இது தண்ணி குடிக்க தான் போனாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அதை எலிமினேட் பண்ணிடுவோம், அது வேற ஏதோ ஒரு மூமெண்ட். ஸோ இதுதான் ப்ரிலிம்ஸ் அவேர்னஸ்ன்றேன். இது படிக்கிறீங்க, எல்லாரும் படிக்கிறோம். எது ப்ரிலிம்ஸில் ட்விஸ்ட் வைப்பாங்கிற அவேர்னஸோட படிக்கிறப்போ தான் நமக்கு ஹிட் ரேட் அதிகமாகுது, கெஸ்ஸிங் எபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ அப்போது அது வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் இட். ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா, இப்போ அவர் இருக்கார்ல திப்னிஸோட ஒய்ஃபும் சித்ரேவோட ஒய்ஃபு, அவங்களோட 2 பேரோட ஒய்ஃப்ஸும் தான் வந்து எல்லா தலித் உமன்ஸ்க்கும் சாரி கட்டி கொடுத்துருக்காங்க. தே ஆர் நான் தலித்ஸ். ஏன்னா எப்படி வந்து ஒரு ஃபுல் சாரி கட்டுறது அப்படிங்கிற அவேர்னஸ் அப்போ அவங்கள்ட்ட இல்லை. இவங்க வந்து ஃபுல் சாரி கட்டுறது எப்படி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அது கற்றுக் கொடுத்துருப்பாங்க. இப்படி தான் வந்து ஃபுல் சாரி கட்டணும், இப்படி தான் வந்து ஃபுல் ட்ரெஸ் போடணும். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான பார்ட். ஸோ லக்ஷ்மி பாய் திப்னிஸும் இந்திராபாய் சித்ரே அப்படிங்கிற 2 பேருமே இதில் வந்து கலந்துருக்காங்க. ஸோ 2 ஃபீமேலும் இந்த மூமெண்ட்ல இருந்திருக்காங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் அம்பேத்கர் நம்ம அதர் கேரக்டர்ஸ் பற்றி இதில் வந்து பார்க்குறோம். ஸோ தே ஹெல்ப் தி உமன் டு ட்ரெஸ் லைக் அப்பர் கேஸ்ட் உமன் பை கவரிங் தேர் லெக்ஸ் அப்படிங்கிறது டில் ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. இதுக்கெல்லாம் என்ன ரூல்ஸ்? சரி. Upper caste Mahats did not merely resort to violence, they went to court. On December 12, even before the second conference began, the residents filed a civil suit. சவதர் கேஸ் இருக்கிறதுனால அந்த இன்ஜெக்ஷன் வந்துச்சு. இன்ஜெக்ஷனா டெம்பரரியா ஸ்டே வாங்கிட்டாங்க. ஸோ அம்பேத்கர் வந்து ட்ரூ பிலீவர் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் மெத்தட்ஸ் அப்படிங்கிறதுனால லா ஜட்மெண்ட்டுக்கு ரெஸ்பெக்ட் பண்றாரு. சூஸ் டு ரெஸ்பெக்ட் தி கோர்ட் ஆர்டர் வைல் கவுண்டிங் ஆன் தி கான்ஃபரன்ஸ். அட்ரஸ் தி கேதரிங். இப்போ இங்க ஒரு டிஃபரன்ஸ் காட்டலாம். அம்பேத்கருக்கும் காந்திக்குள்ள வித்தியாசம். காந்தியா இருந்திருந்தா அந்த கோர்ட் ஆர்டரே மீறி இருப்பாரு, நான் குடிப்பேன் என்ன பண்ணுவேன். ஸோ காந்தி வந்து அதான் சிவில் டிசோபீடியன்ஸ், பாசிவ் ரெசிஸ்டன்ஸ். ஒரு லாவோ ஆர்டரோ ஜட்மெண்ட்டோ தப்பா இருந்ததுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் இல்லைங்கிறது தான் சிவில் டிசோபீடியன்ஸ். ஸோ அது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் 2 பேர்ல. ஏன்னா இது மெயின்ஸ் கொஸ்டின். வாட் ஆர் ஆல் தி மெத்தடாலஜிஸ் அடாப்டட், கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பிட்வீன் காந்தி அண்ட் அம்பேத்கர், காந்தி அண்ட் சுபாஷ் சந்திர போஸ், இந்த மாதிரி ஒரு பேட்டர்ல பிவைக்யூ இருக்கு. ஸோ அப்போ ஏன் இதை நான் ரீஐட்ரேட் பண்றேன்னா, தட் இஸ் பிவைக்யூ அவேர்னஸ். மெயின்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ தட்ஸ் தி ஐடியா ஹியர். ஸோ இவர் என்ன பண்ணாரு, அட்ரஸ் தி கேதரிங் அண்ட் டிட் நாட் கோ டு தி டேங்க். ஸோ ஓகே, நான் தண்ணி தானே குடிக்கூடாது, இந்த சட்டத்தை போட்ட புக்கை எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மனுஸ்மிருதியை எல்லாருமே ஒரு காப்பி கொடுத்து எரிக்க வச்சுட்டாங்க. ஸோ அதான் வந்து பப்ளிக் பர்னிங் ஆஃப் மனுஸ்மிருதி மூமெண்ட் விச் வாஸ் பார்ட் ஆஃப் மகத் சத்யாகிரகா. இது பிலிம் ஸ்டேட்மெண்ட்ல வராது, பட் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். ஸோ கான்ஃபரன்ஸ் பப்ளிக்லி பர்ன்டு தி காப்பி ஆஃப் மனுஸ்மிருதி. ஏன்னா இந்த புக்கில் தேர் ஆர் லைன்ஸ் விச் செட் which gave punishments when Dalits Dalits வந்து படிச்சா இந்த தண்டனை, அவங்க இப்படி பண்ணா இந்த தண்டனை, இவங்க இது பண்ணா இது தண்டனை அப்படிங்கிறது இருக்கு. அதுல கிரேடட் பனிஷ்மெண்ட் இருக்கு. ஒரு அப்பர் கேஸ்ட் பர்சன் பண்ணா அவங்கள வந்து வார்ன் பண்ணி அனுப்பிச்சிடலாம், ஆனா ஒரு தலித் பண்ணாங்கன்னா அவனை கட்டி போட்டு அடிக்கணும். இந்த மாதிரி கிரேடட் டிஃபரன்ஷியேட்டட் பனிஷ்மெண்ட்ஸ் வந்து அந்த ரைட் டு ஈக்குவாலிட்டி கொண்டு வந்து அந்த புக்ல இருந்திருக்கு அந்த காலத்துல. ஸோ அதுதான் வந்து அங்க இருந்த பிரச்சனை. ஆனா இதுல என்னன்னா, ஏன்ஷியன்ட் ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் 2000 வருஷம் முன்னாடி எல்லாத்துலயும் அது இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ஏன்ஷியன்ட் ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் ஆர் ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட் எது இருந்தாலும்
அந்த காலத்தில் அது கொண்டு வந்தாங்க. இந்த காலத்து சுய அறிவுக்கு அது ஏற்காதுன்னு தெரிஞ்சா அந்த ரீசன் அதெல்லாம் புறக்கணிச்சிடணும், அந்த லைன்ஸ் எல்லாம் ஒமிட் பண்ணிடணும். இது ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்ல இது கொடுத்துருக்கு அதனால நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து நடக்குது. ஸோ அப்போ ஆல் திஸ் திங்ஸ் அவங்க என்ன பண்றாங்கன்னா லெஜிட்டிமசியை வந்து ரிலீஜியனோட டெக்ஸ்ட்ல இருந்து கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அப்போ நம்ம அங்கதான் என்ன பார்க்குறோம்னா இப்போ ராஜாராம் மோகன் ராய் மாதிரியானவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இன்ஃபாலிபிலிட்டி கிடையாது. ஸோ இட்ஸ் நாட் ஒருத்தர் இந்த புக்கில் இந்த லைன் இருக்குன்னா அது உண்மையாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த காலத்தில் ஏதோ ஒரு உண்மையாக இருக்கும், இன்னைக்கு அதை ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ அதனால தான் வந்து நம்ம ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்டை படிக்கிறப்போ இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி படிக்கணும். இதுதான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் அப்ரோச் டுவர்ட்ஸ் ரிலீஜன். இன்னும் நான் 2000 வருஷம் முன்னாடி புக்கில் எப்படி இருக்கு, 1500 வருஷம் அந்த புக்கில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, குண்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் செல்லுபடியாகாது. ஸோ இதுதான் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 10 years லேட்டர் பாம்பே ஹைகோர்ட் டிசைடட் இன் 1937. இதில் ஜஸ்டிஸ் பேர் ஜஸ்டிஸ் ப்ரூம்ஃபீல்ட் அண்ட் என்ஜே வாடியா, பிரிட்டிஷ்காரர் இருக்காரு, வாடியாவும் இருக்காரு. ஸோ கேஸ் வந்து நர்ஹரி தாமோதர் வைத்யா வெர்சஸ் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் கேஸ். அந்த கேஸ் பேர் அது. நர்ஹரி தாமோதர் வைத்யாங்கிறவர் தான் இவங்க தண்ணி குடிக்கூடாது, அவங்க கல்ச்சுரல் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது கேஸ் போட்டிருக்காரு. அதுக்கு அகேன்ஸ்ட் தான், அம்பேத்கருக்கு அகேன்ஸ்ட் தான். ஸோ ஜஸ்டிஸ் ப்ரூம்ஃபீல்டு பிரிட்டிஷ் ஜட்ஜும் ஒரு இந்தியன் ஜட்ஜும் சேர்ந்து தான் இந்த ஜட்மெண்ட் வந்து 10 வருஷத்துக்கு கழிச்சு இது அப்ஹெல்ட் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக அவங்களை தண்ணி குடிக்க அலோவ் பண்ணணும். ஜஸ்டிஸ் ப்ரூம்ஃபீல்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, in a passage that deserves to be remembered, held that appellants had not established the immemorial customs that they had alleged. ஸோ இது வந்து ஒரு டைம்ஸ் இம்மெமோரியல் கஸ்டம், இது ரிலீஜனுக்கு சேக்ரெட் அப்படிலாம் கிடையாது, இது சேக்ரெடான விஷயம் கிடையாது. இந்துவிசம் ரிலீஜனில் இது சேக்ரெடாக எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. அன்டச்சபிலிட்டி இஸ் நாட் சேக்ரெட் இன் ஹிந்துவிசம். ஸோ அப்போ அதை பிரேக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து ஜட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. The tank belonged to municipality, it was a public property, so untouchable have every rights to use it. So it's not a sacred religious practice அப்படிங்கிறது தான் அவங்க வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க. So a man led the procession to drink water from the public tank in 1927 and it took until 1937 for the courts to confirm that he was entitled to do so. இப்போ இந்த லைன் எதுக்கு நான் சொல்றேன்னா, ஒரு எஸ்ஏல ரொமான்டிசைஸ் பண்றது எப்படிங்கிறத சொல்றேன். ஒரு மனுஷன் 1927 போய் குடிச்சான், அவன் குடிச்சது சரின்னு சொல்றது கோர்ட்டுக்கு 10 வருஷம் ஆயிருக்கு. இப்போ கோர்ட் எங்கேயாவது கிரிட்டிசைஸ் பண்ணும்போது இப்படிதான் வந்து வே ஆஃப் ரைட்டிங்ல இது ஜிஎஸ் ஆன்சர்ல இப்படி எழுத முடியாது. ஏன்னா ஜிஎஸ் ஆன்சர்ல பாயிண்ட் எழுதி 20 கொஸ்டின் முடிக்கவே டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ ரொமான்டிசைசேஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளால எஸ்ஏல தான் எழுத முடியும். இந்த மாதிரி ஒரு எமோஷனலா ஹைப் பண்ணி இழுத்து எழுதுறது தான் எஸ்ஏ. ஸோ இப்போ வந்து நான் வரேன், இப்போ லேட்டஸ்டா வந்து என்சிஆர்டிஸ் அவர் பாஸ்ட் அப்படிங்கிற என்சிஆர்டியை ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. ஸ்கிராப் பண்ணிட்டு புதுசாக ஒரு என்சிஆர்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். அந்த என்சிஆர்டிஸ் வந்து ஹிஸ்ட்ரி என்சிஆர்டி டு பி ஸ்பெசிஃபிக். ஹிஸ்ட்ரி என்சிஆர்டிஸில் நிறைய விஷயங்களில் வந்து ஃபால்ஸ் நரேட்டிவ்ஸ் இருக்கு. அதில் ஒரு எக்ஸாம்பிள் என்னதுன்னா, கேஸ்ட் சிஸ்டம் பற்றி ஒரு இடத்துல பேசுகிறப்போ போகிற போக்கில் என்ன போட்டிருக்காங்க, கேஸ்ட் சிஸ்டம் இந்தியாவில் அவ்வளோ ரிஜிடாக இல்லை, பிரிட்டிஷ் வந்த பிறகு தான் ரொம்ப ரிஜிடாக இருக்கு. என்னடா சொல்றீங்கன்னு இருக்கு. இதுதான் ராங் நரேட்டிவ்ன்ற. கரண்ட் என்சிஆர்டி 7th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி பேஜ் நம்பர் 77 போய் பாருங்க, அதுலேருந்து எடுத்த ஸ்கிரீன்ஷாட் தான் இது. ஸோ வர்ணா ஜாதி சிஸ்டம் ஹஸ் பீன் டீப் இன்கிராக்ட் இன் தி இந்தியன் சொசைட்டிஸ் அண்ட் ஜென்ரேஷன்ஸ் of scholars have studied countless aspects. There is a broad agreement that system was significantly different. ஸோ ஏன்ஷியன் டைமில் அது ஃப்ளெக்சிபிளாக இருந்தது, போக போக ரிஜிட் ஆச்சு. இது நம்மளும் படிச்சிருக்கோம். அதான் வந்து ரியாலிட்டி. வர்ணா ஜாதி சிஸ்டம் இந்தியாவில் கொண்டு வந்தது ஃப்ளெக்சிபிள் சிஸ்டம் தான். ஆனால் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஹியூமன் பீங்ஸை தப்பா இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் எழுதி அதை ரிஜிட் ஆக்கிட்டாங்க, பை பர்த்னு ஆக்கிட்டாங்க. In earlier periods, it used to be, in later period, it becomes more rigid with the passage of time, in particular during British rule. பிரிட்டிஷ் ரூல் எப்படியா வர்ணா வந்து ரிஜிடா இருந்தது பாஸ்ட்ல, பிரிட்டிஷ் ரூல் வந்த பிறகு கொஞ்சம் டைல்யூட் ஆச்சு, கான்ஸ்டியூஷன் வந்த உடனே அது பிரேக் ஆச்சு. இதுதான் நம்ம படிக்கிறோம். சத்தியா அபாலிஷ் பண்ற ஆக்டை பாஸ் பண்ணது யாரு, ரீமேரேஜ் ஆக்டை கொண்டு வந்தது யாரு, இப்போ மகத் சத்தியாகிரக கொண்டு வரணும் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணதே பாம்பே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தான். அவங்களை அலோவ் பண்ணுங்கன்னு சொன்னது ஜட்ஜ் ப்ரூம்ஃபீல்டு தான். எதுக்கு இந்த லைன் என்சிஆர்டியில் இப்போ சேர்க்கணும்? இந்த மாதிரி ஒரு லைன் சேர்க்கறது தான் செட்டிங் தி ஃபால்ஸ் நரேட்டிவ்ஸ். ஸோ அதனால தான் ஹிஸ்ட்ரி புக்ஸ் எல்லாம் திருத்தி எழுதுறப்போ கரெக்டான ஆளுங்க எழுதணும். இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த லைன்லாம் கண்ணுக்கு தெரியலையா அப்படிங்கிறதா நம்மளுடைய கேள்வி. இந்த மாதிரி பல லைன்ஸ் வந்து ஹிஸ்ட்ரி என்சிஆர்டியில் ஃபால்ஸ் நெரேட்டிவ்ஸ் வந்து 7th என்சிஆர்டிலையும் 8th என்சிஆர்டிலையும் வச்சிருக்காங்க. ஸோ அது நிச்சயமாக நம்ம வந்து அட்ரஸ் பண்ணணும். ஸோ ஏன் வந்து பொலிட்டிசைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் வந்து நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ நிச்சயமா ஹிஸ்ட்ரி படிச்ச யாராலையும் அந்த லைனை ஏற்றுக்க முடியாது. இன் பர்டிகுலர் டியூரிங் பிரிட்டிஷ் ரூல். அது என்ன ஆர்குமெண்ட்னு எனக்கு தெரியும். சரி, அந்த லைனில் போடல. ஏன் அதை சொல்றாங்க அப்படின்னா, 1931 பிரிட்டிஷ் கேஸ்ட் சென்சஸ் பண்ணாங்க. கேஸ்ட் சென்சஸ் பண்ணி எந்த கேஸ்ட்ல எத்தனை மக்கள் இருக்காங்க அப்படின்னு சர்வே எடுத்ததுனால தான் கேஸ்ட் என்ட்ரன்ஸ் ஆச்சான். உங்களுக்கு புரியுதா? அது வரைக்கும் வந்து அன்டச்சபிலிட்டி இந்தியாவில் இல்லவே இல்லை. மக்கள்லாம் அப்படியே கை மேல கோல் போட்டு ஒன்னா வந்து சுத்திட்டு இருந்தாங்க.
உறவென பிரிந்தது போதும், இனமென பிரிந்தது போதும்னு. எப்பா கேஸ்ட் வந்து பிரிட்டிஷ் வந்து தான் வந்து அதிகப்படுத்தினாங்களாம். அது ஒரு லைனா வந்து வெக்கமே எல்லாம் என்சிஆர்டியில் வேற போட்டிருக்காங்க. யார் அந்த ஆத்தர்னு தெரியல, ஹிஸ்டாரியன் அவர் பார்க்கணும். ஸோ நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, சுப்ரீம் கோர்ட் கண்ணில் இதெல்லாம் ஏன் காட்டல? பெட்டிஷன் போட்டவங்க அது வந்து சோ மோட்டோவா இருந்தனால இருக்கு. இன்னும் இந்த மாதிரி நிறைய சாப்டர்ஸ்ல நிறைய பேராகிராஃப்ஸ்க்கு அகேன்ஸ்டா பெட்டிஷன் போட வேண்டியது இருக்கு. இதுதான் இண்டுலையும் எழுதியிருந்தாங்க. இண்டு எடிட்டோரியல்ல இந்த என்சிஆர்டி இஷ்யூ போயிட்டு இருக்கிறப்போ உனக்கு வந்தாதான் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னிங்கிற மாதிரி நீ பல பேராகிராஃபை நீ கண்டுக்கல, வெறும் கரப்ஷன் இன் ஜுடிஷியரிக்கு மட்டும் நீ கேஸ் போட்ட. இந்த மாதிரி பல பேராகிராஃப்ஸ் என்சிஆர்டியில் இருக்கு. எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து அட்ரஸ் பண்ணணுங்கிறது தான் அதில் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் தி ஹோல் ஐடியா. ஸோ அதே மாதிரி வந்து ஆன் December 25 வந்து மனுஸ்மிருதி தஹன் தின் அப்படிங்கிறது வந்து சஹஸ்திர புத்தே வந்து டிக்ளேர் பண்ணாரு. அவரும் வந்து கலந்துக்கிட்டார். சஹஸ்திர புத்தே ஹூஸ் பிராமின் பை பர்த். அவரும் வந்து மனுஸ்மிருதி எரிச்சார் அந்த மூமெண்ட்ல. ஸோ ஆன் 1940 டாக்டர் அம்பேத்கர் அரேஞ்ச் அ ரேலி அண்ட் பப்ளிக் கான்ஃபரன்ஸ் இன் மஹத் டு ரீகலெக்ட் தி 14th மஹத் சத்யாகிரஹா டே. 14th மஹத் சத்யாகிரஹா டேவை 1940 அம்பேத்கரே நடத்தியிருக்காரு. அந்த டேவை எம்பவர்மெண்ட் டேவா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அது எப்போ சொன்னார் அம்பேத்கர்? 1940 14th anniversary சொல்லியிருக்காரு. இதுதான் ப்ரிலிம் ஸ்டேட்மெண்ட்ல வரும். டுடே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் ரெகக்னைஸ்டு March 20 as சோஷியல் எம்பவர்மெண்ட் டே. டுடே இல்லை, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சோஷியல் எம்பவர்மெண்ட் டேவை தான் நம்ம வந்து March 20 கொண்டாடுறோம். ஆனால் அம்பேத்கர் வந்து 1940 அதை வந்து கிளைம் பண்ணியிருக்காரு. On this day, Advocate Vishnu Narhari Khotke, the president of Mahad Municipal Corporation, arranged a function and honored Ambedkar with a letter of honor. ஸோ அதை வந்து மான் பத்ருனா லெட்டர் ஆஃப் ஹானர், அதை தான் வந்து மான் பத்ருன்னு போட்டிருக்காங்க. ஸோ லெட்டர் ஆஃப் ஹானர் ஃபார் திஸ் சவதார் டாலே சத்யாகிரஹா அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ சவடார் டாலே சத்யாகிரஹா March 20 தான் வந்து நம்ம வந்து சோஷியல் எம்பவர்மெண்ட் டே அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ 3 years later இப்போ மஹாத் சத்யாகிரஹா முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து தண்டிக்கு வரும். ஸோ 3 years later என்ன நடக்குதுன்னா, March 12, 1930 மகாத்மா காந்தி செட் அவுட் டு ஃபார்ம் ஃப்ரம் சபர்மணி ஆசிரம் ஆன் இஸ் மார்ச் டு தண்டி. சால்ட் சத்யாகிரஹா வாஸ் அ மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஆஃப் பொலிட்டிக்கல் மொபிலைசேஷன். இப்போ மஹாத் சத்யாகிரஹாவில் ஒரு 2000 பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா இது பேன் இண்டியா லெவல் ஹையஸ்ட் லெவல் மொபிலைசேஷன் இருந்துச்சு. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபினாமினல் மூவ்மெண்ட் இன் இந்தியாஸ் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். So it challenged the economic apparatus of the colonial state and captured the imagination of world press. Worldwide reporting வந்து இதுக்கு நடந்துச்சு. In its place in the national narrative is secure and rightly so. But consider what each சத்யாகிரஹா actually demanded for whom. ரெண்டு சத்யாகிரகம் இருக்கு, ரெண்டுமே எதை பத்தினது அப்படிங்கறத ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. சால்ட் மார்ச் demanded freedom from British. மஹத் சத்யாகிரஹா demanded freedom from fellow Indians. இதுதான் நெத்திலே அடிக்கிற ஒரு பாயிண்ட். ஸோ இதுதான் அம்பேத்கர் சொல்லுவார். கான்ஸ்டியூஷன் வந்துருச்சு, ஆர்டிகல் 14, 16, 15, 16, 17 வந்துட்டதுனால ஈக்குவாலிட்டி வந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லை. நம்ம பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டியை தான் கொண்டு வந்திருக்கோம். சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி சொசைட்டியில் வரணும். மக்கள் மைண்டில் சேஞ்ச் வர வரைக்கும் ஆர்டிகல் 14 வந்தோட ரோல் வந்து முடியாது. கான்ஸ்டியூஷனோட ரோல் இஸ் கம்ப்ளீட் ஒன்லி இஃப் பீப்புள் சேஞ்ச், நாட் வென் இஸ் தேர் இன் தி புக். பட் புக்கில் வந்தது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதான் வந்து அவர் வந்து ஸ்பீச்சில் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ சால்ட் மார்ச் டிமாண்டட் ஃப்ரம் பிரிட்டிஷ். இது வந்து இட் அகைன் தி ஃபெலோ இண்டியன்ஸ். தண்டி ஐடென்டிஃபைட் எக்ஸ்டர்னல் oppressor and asked him to leave. Mahat identified internal sickness and asked the civilization to heal itself. ஸோ இன்டர்னல் அப்ரஸரை கண்டுபிடிச்சி அவனை சரியாக சொல்றாரு. எக்ஸ்டர்னல் அப்ரஸர் வர்சஸ் இன்டர்னல் அப்ரஸர். ஸோ ஆஸ் த சிவிலைசேஷன் டு ஹீல் இட் செல்ஃப். ஒரு சிவிலைசேஷனே இதை நம்பி ஒரு தாழ்வு மனப்பான்மையில வளர்ந்துருக்கு. நம்ம அப்படிதான், நம்ம அடங்கி தான் போனோம், நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம எதுக்கு கேட்கணும், கும்பிடுற எஜமா அப்படின்னே ஒரு சமுதாயமே வந்து இந்த பயத்துல கடந்து வந்திருக்கு. அம்பேத்கருங்கிறவர் வந்து தான் அதை டேர்ன் பண்ணியிருக்காரு. ஜோதிராவ் ஃபூலே அப்புறம் நெக்ஸ்ட் வந்து அம்பேத்கர் தான் அதை ரிவர்ஸ் பண்ணி அந்த அசர்ஷனை கொண்டு வந்தார். அந்த அசர்ஷன் கொண்டு வந்தா இப்போ நான் சொல்றேன், ப்ரிலிம்ஸ் போறப்போ நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க. உங்களுக்கு புரியுதா? யூபிஎஸ்சி பார்த்து பயந்து மார்க் டெஸ்ட்ல வாங்கின மார்க் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு 60 மார்க் வச்சுக்கிட்டு நம்ம 60 தான் வருது 50 தான் வருதுன்னு யூபிஎஸ்சியில் போறப்போ நான் என்ன சொன்னேன், யூபிஎஸ்சி கிளியர் பண்ணணும்னா ப்ரிலிம்ஸ் ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். நீங்க எக்ஸாம் ஹாலில் ஓவர் கான்ஃபிடென்ட்டா போனாதான் அது கிளியர் பண்ண முடியும். அதனால தான் தலித் அசர்ஷன் வந்து ஹைலி அசர்ஷனா வந்து யூ கேர் ஏபிள் டு சி வென் எவர் இட் கம்ஸ் பேக் இட் இஸ் ஹைலி அசர்ட்டிவ். ஏன்னா அத்தனை இயர்ஸ் ஆஃப் அப்ரஷன் இஸ் கம்மிங் அவுட். ஸோ அப்படி வரும்போது அந்த அசர்ஷன் வந்து ஹையஸ்ட் இன்டென்சிட்டியில் வெளியே வருது. ஸோ மஹத் ஐடென்டிஃபைடு இன்டர்னல் சிக்னஸ் அண்ட் ஆஸ்க் ஃபார் சிவிலைசேஷன் டு ஹீல் இட் செல்ஃப். ஸோ அதான் வந்து இதில் இருக்கிற முக்கியமான விஷயம். ஒன் ரிக்வயர்ட் கரேஜ் அகேன்ஸ்ட் தி ஃபாரின் ரூலர், த அதர் ரிக்வயர்ட் சம்திங் ஹார்டர், த வில்லிங்னஸ் டு லுக் ஒன்ஸ் ஓன் நெய்பர்ஸ், ஒன்ஸ் ஓன் கோ ரிலீஜனிஸ்ட். ரெண்டு பேரும் ஒரே மதத்தை சேர்ந்தவங்க தான். ஒரே மதத்தை சேர்ந்த ரெண்டு பேர் வந்து அப்ரஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் ஓன் கண்ட்ரிமென் in the eye and say, you have treated us less than humans
அண்ட் வி வில் நாட் அக்செப்ட் இட் எனி லாங்கர். அப்படிங்கிறது வந்து பிரிட்டிஷ் பார்த்து சொல்றது கூட ஈஸி தான், ஆனால் இவனை பார்த்து சொல்றதா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து பார்க்குறோம். இன்னைக்கு வரைக்குமே கேஸ்ட் அப்ரஷன் இருக்குதான். ஒரு சிலர் கேஸ்ட் எல்லாம் எனக்கு யாரும் பார்க்கறது இல்லைன்னு அசால்ட்டா பேசிட்டு போயிடுறாங்க. யார் யானிங்கிற மாதிரி. ஸோ தேர் இஸ் நோ டிஸ்ஆனர் டு சால்ட் மார்ச். இதனால ஒரு ஸ்ட்ராங்காக அவரும் சொல்றாரு, நானும் சொல்றேன். சி, இதனால வந்து காந்தி கம்மியோ சால்ட் மார்ச் இல்லையோ இல்லை, காந்தி தலைவன் தான், அவன் மாசு தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தண்டி சத்தியாகிரா இஸ் மோஸ்ட் ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட் இன் தி இந்தியாஸ் நேஷனல் பில்டிங். பட் ஸோ ஆஸ் மகத் சத்தியாகிரா, அவ்வளோதான் வந்து நம்ம பார்க்குறோம். வி ஆர் நாட் பிரிங்கிங் டவுன். சி, காந்தி வந்து ஓட ரோல் இன் நேஷனல் பில்டிங் ஆஃப் இந்தியா வந்து இட் கேன் நெவர் பி ரீப்ளேஸ் பை எனி அதர் பர்சனாலிட்டி. வாட் காந்தி டிட்னா இட் டிட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். பிரிட்டிஷ் கிட்ட சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்றது தான் தப்பு. சுதந்திரம் வாங்கி கொடுத்தது 1000 பேர் இருக்காங்க, 1000 பேர் சுதந்திரம் வாங்கி கொடுத்தது தான் சுதந்திரம். ஆனால் ஏன் இவர் ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படின்னு பார்த்தா, இவர் அதுக்கும் மேலே. He is the philosophical father. He set the tone for the nation. He set the ideology for the nation. 1947 அப்புறமா வரக்கூடிய இந்தியா என்ன இந்தியாவா இருக்கணுங்கிறதுக்கான ஐடியாலஜி செட் பண்ணவர். அதுதான் வந்து ஃபாதர் ஆஃப் நேஷன். ஸோ நம்ம ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், அவர் வந்து சுதந்திர போராட்டத்தை வீரர்னால அவருக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு. அது கிடையாது. எதுக்கு அவர் ஃபாதர் ஆஃப் நேஷன் சொல்றோங்கிறது இருக்கு. அது ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணதும் சுபாஷ் சந்திர போஸ் தான். அதையும் வந்து இன்னைக்கு நம்ம மறக்கக்கூடாது. இனி இவங்க 2 பேரே வந்து ஏதோ ஆப்போசிட் கட்சி மாதிரி பேசிக்கிறாங்க, ஹிஸ்டரி படிக்காதவங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம நோட் பண்ணோம். தேர் இஸ் நோ டிஸ்ஹானர் டு சால்ட் மார்ச் பை சேயிங் திஸ், பட் தேர் இஸ் அன் ஹிஸ்டாரிக்கல் இம்பேலன்ஸ் தட் நீட்ஸ் கரெக்டிங். மார்ச் சத்தியாகிரகாவுக்கு ஒரு ஆனிவர்சரி சென்டனரி செலிப்ரேட் பண்ணணும், நம்ம அதையும் இன்னைக்கு ரிமெம்பர் பண்ணணும், அதை பற்றின அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். தண்டி மார்ச்சோட அவேர்னஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு லேர்ன் அவர் ஹிஸ்ட்ரி. ஆனால் மார்ச் சத்தியாகிரகாவோட அவேர்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் அந்த அப்ரஸர் இன்னும் இருக்கான் இந்தியாவுக்குள்ள, ஜாதி வெறியில். ஸோ அப்போது அந்த அப்ரஷன் இன்னும் போகணும் அப்படின்னா இன்னைக்கு இதோட அவேர்னஸ் இன்னும் அதிகமாக தேவைப்படுது. அப்போ இதுக்கு ஒரு சென்டினரி செலிப்ரேட் பண்ணுங்கிறதான் இது சொல்றாரு. சால்ட் டாக்ஸ் வாஸ் இம்போசிஷன் ஆஃப் அன் எம்பையர். ஒன்ஸ் தட் எம்பையர் லெஃப்ட், டாக்ஸ் குட் பி அபாலிஷ்ட் இன் அ சிங்கிள் ஸ்ட்ரோக் ஆஃப் அ பென். போன பிறகு டாக்ஸ் ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் இதை வந்து மக்கள் மைண்ட்லேருந்து எடுக்கணும்னா, அன்டச்சபிலிட்டி பை கான்ட்ராஸ்ட் டிட் நாட் அரைவ் வித் பிரிட்டிஷ், இட் டிட் நாட் லீவ் வித் தெம், இட் வாஸ் ஓவன் இன் டு தி சோஷியல் ஃபேப்ரிக் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட சோஷியல் ஃபேப்ரிக்ல ஓவனாக இருக்குது. அதனால அதை அபாலிஷ் பண்ண அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஏன் கேஸ்ட் சிஸ்டம் நம்மளால் ரிமூவ் பண்ண முடியல, டோட்டலாக ரிமூவ் பண்ண முடியல? நம்ம இந்தியாவில் ப்ரோக்ரஸிவ் ஸ்டேட்டாக இருக்க தமிழ்நாட்டிலும் கேஸ்ட் சிஸ்டம் இருக்கு, கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அதிகமாகவே இருக்கு. இங்கே நரேட்டிவ்ஸ்லேயும் அது வந்து ஒரு கெட்டதுங்கிற இமேஜை உருவாக்கி இருக்கும். இப்போ சவுத்துக்கு நார்த்துக்குள்ள இருக்க வித்தியாசம் என்னதுன்னா, இங்கே ஜாதி வெறி இல்லையா, இங்கே ஜாதி பார்க்கறது இல்லையான்னு இங்கேயும் பார்க்குறாங்க. அதெல்லாம் கிடையாது. நார்த் இந்தியாவில் ஜாதி வெறி பார்க்கறது இன்னும் அக்செப்டபிளாக தான் இருக்கு. ஆமாம், அதில் என்ன இருக்கு, நம்ம ஜாதி தானே அப்படின்னு. பட் இங்கே வந்து அதை சொல்றது வெக்கமா இருக்கு. அதை சொல்லாம அந்த ஒரு நரேட்டிவ் செட்டிங் சேஞ்ச் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இங்கே அதை யாராலும் ஸ்டேஜில் வந்து சொல்லிட முடியாது. நான் ஜாதி வெறி பிடிச்சதுனால பெருமைப்படுறேன், எங்கள் ஜாதியெல்லாம் கெத்து அப்படின்னு. ஆனால் நார்த் இந்தியாவில் சொல்ல முடியும். அதுதான் வந்து நார்த்துக்கு சவுத்துக்குள்ள இருக்க வித்தியாசம். அந்த நெரேட்டிவ் வந்து சேஞ்ச் நம்ம ஊரில் நடந்திருந்தாலும், பட் இன்னும் வந்து தமிழ்நாடு இஸ் ஹேவிங் இதுதான். ஸோ இதெல்லாம் மாறணும்னா இட்ஸ் அ லாங் திங். இட் ரிக்வயர்ட் நாட் தி சேஞ்ச் ஆஃப் கவர்மெண்ட், பட் இட் நீட்ஸ் சேஞ்ச் ஆஃப் ஹார்ட், ஆஃப் கஸ்டம், ஆஃப் வெரி கான்செப்ஷன் ஆஃப் ஹூ கவுண்ட்ஸ் ஆஸ் ஹியூமன். யார் மனிதனுங்கிறத டிஃபினேஷன் பண்ணி வச்சிருக்காங்க இந்த கேஸ்ட் சிஸ்டம் மூலமா ரிஜிடியா. இட் இஸ் நாட் ஆக்சிடென்ட் தட் மேன் ஹூ ட்ராங்க் வாட்டர் அட் சாவ்டர் வெண்ட் ஆன் டு டிராப் தி கான்ஸ்டிடியூஷன். ஸோ இட் இஸ் நோ ஆக்சிடென்ட். நல்ல வேலை இவரே போனாரு, ஏன்னா மகத் சத்தியாகிரகாவோட இம்ப்ரிண்ட் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு குழந்தை தாகத்தை தவிச்சதுல, அந்த குழந்தைகிட்ட ஒரு நாள் பவர் கையில் கிடைக்குது. அது என்ன பண்ணியிருக்கு பாருங்க. ஆர்டிகல் 15 கொண்டு வந்து ஒரு லைனை சேர்த்துருச்சு, யூ கேனாட் டினை ஆக்சஸ் டு பப்ளிக் பிளேசஸ். ஆர்டிகல் 17 கொண்டு வந்து அன்டச்சபிலிட்டியை ப்ராஹிபிட் பண்ணுறதுக்கு ஒரு முன்னாள் நின்று அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ அந்த லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அம்பேத்கர், ஒரு நாள் பவர் வருது. ஸோ அப்ரஸ்டு பீப்புள்ல இருந்தும் வல்னரபிள் செக்ஷன்ஸ்ல இருந்தும் அதனால பாதிக்கப்பட்டவங்க பவருக்கு வரணும். அவங்க பவருக்கு வரும்போது, அவங்க இல்லாதவங்க பவருக்கு வந்தால் அது மாறாதுன்னு இல்லை, பட் அவங்க இருந்தவங்க பவருக்கு வந்தால் அது இன்னும் எஃபெக்டிவாக மாறுங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அதனால தான் வல்னரபிள் செக்ஷன்ஸும் வல்னரபிள் பீப்புள் கையில் பவர் போகணும் அப்படிங்கிறது பார்க்குறோம். அதுக்கு தான் அட்லீஸ்ட் அவங்க எம்எல்ஏ ஆகிறதுக்கு ரிசர்வ்டு கான்ஸ்டியூன்சி, எம்பி ஆகிறதுக்கு ரிசர்வ்டு கான்ஸ்டியூன்சி, கவர்மெண்ட்குள்ளே வரணும் அதுக்கு தான் ரிசர்வேஷன்ஸ் இன் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ், காலேஜுக்கு வரணும் அதுக்கு தான் ரிசர்வேஷன்ஸ் இன் காலேஜ். ஸோ அவங்க இந்த மாதிரியான பொசிஷனில் வந்து உட்காரும் போது தான் அதுக்கேற்ற லாஸ் வரும் அப்படிங்கிறது தான் அதோடைய ஆர்குமெண்ட். ஸோ ஆர்டிகல் 15 which prohibits discrimination on the grounds of caste specifically addresses the access to wells and tanks and bathing ghats and places in public. இது எல்லாமே வந்து அது வந்து ப்ராஹிபிட் பண்ணுது. ஸோ ஆர்டிகல் 15ல என்ன வருது, the state shall not discriminate against any citizen. அதில் வந்து பி கிளாஸ்ல டு யூஸ் வெல்ஸ், டேங்க்ஸ் சேர்த்துட்டார்ல, அது மகத் சத்தியாகிரகாவோட இம்பாக்ட் தான். ஸோ அதுதான் வந்து அங்கே வந்திருக்கு. ஸோ தட் இஸ் அண்ட் ஆல் பப்ளிக் பிளேசஸ். கோயிலுக்கு நான் போகணும், கோயில் இஸ் பப்ளிக் பிளேஸ்.
அதுல இருந்தா அது வருது. ஆல் ரிலீஜியஸ் பிளேசஸ்ல ஆக்சஸ் வந்து டினை பண்ணக்கூடாது. Article 17 which abolishes untouchability makes the practice punishable offense and Mahat Satyagrahanaala தான் it has transmuted into the constitutional text. So Dandi March gave India the aspirations of Swaraj. Mahat gave India the grammar of equality. இதெல்லாம் நல்லா இருக்குல்ல. ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடமொழி போட்டு எஸ்ஏல எழுதணும். இட் கேவ் திஸ் அண்ட் இட் கேவ் தட் அப்படின்னு. ஸோ கிராமர் ஆஃப் சம்திங். இப்போ இந்த கிராமர் ஆஃப்னு போட்டு ஏதாவது ஒரு வார்த்தை இங்கே போட்டுக்கலாம். இங்கே ஈக்குவாலிட்டின்னு இருக்கு. கிராமர் ஆஃப் ஈக்குவாலிட்டி பற்றி எழுதுறப்போ போடலாம். பட் வேற மாதிரி கூட போடலாம். ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணும்போது தண்டி மார்ச் கேவ் தட், மார்ச் கேவ் திஸ் அப்படிங்கிற இந்த பேட்டர்ன், சென்டென்ஸ் பேட்டர்ன் நம்ம எஸ்ஏ கிளாஸ் அன்னைக்கு உங்களுக்கு அந்த டிடியில் நடத்துறப்பையும் நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எப்படி நம்ம எடுக்கணும் அப்படின்னு டிடி மெயின்ஸ் கிளாஸ் நடத்துகிறப்போ நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதில் ஒரு பேட்டர்ன் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் இதுதான். ஸ்வராஜ் could have been written by many hands. The grammar of equality could have been written by the one who had been denied water as a child. இதான் கன்க்ளூஷன். ஸோ அவர் ஆர்டிகல் முடிக்கிறப்போ ஒரு சைல்டில் ஆரம்பிச்சு சைல்டில் முடிக்கிறாரு. இதுதான் எஸ்ஏ. எஸ்ஏல அப்போ அனெக்டோட்டா நீங்கள் ஒன்று பிளான் பண்ணும்போது எந்த அனெக்டோட்டில் ஆரம்பிச்சிங்களோ அந்த அனெக்டோட்டை இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக முடிக்கிற மாதிரியான ஒரு பஞ்சில் அந்த கதையை உருவாக்கணும். ரேண்டமாக எழுதக்கூடாது. அப்படி அதுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி படிக்கிறப்போயே கதைகளை இன்ஸ்பயர் பண்ணி அதை 4 வாட்டி எழுதி பார்க்கணும். எழுதி பார்த்து இந்த மாதிரி இது இப்படி ஆரம்பித்தா இது எப்படி முடிக்கலாம். அப்போ நீங்கள் எஸ்ஏ எக்ஸாமில் உட்காந்து பிரெயின் ஸ்ட்ராம் பண்ணும்போது இப்படி நான் இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பிக்கிறப்போ இப்படி நான் இதை கன்க்ளூட் பண்ணுறேங்கிறது பிரெயின் ஸ்ட்ராமிங் ஸ்டேஜ்லேயே முடிவு பண்ணிக்கணும். அந்த இப்போ கன்க்ளூஷன் படிக்கிற அந்த கேரக்டர் எடுத்துக்கலாம். சோம்பேறி டீச்சர் ஹூ கரெக்டட் அவர் ஆன்சர். அவர் இன்ட்ரோடக்ஷன் படிச்சுட்டு டச் ஆயிட்டாரு. இப்போ இந்த சைல்டில் முடிக்கிறப்போ அவர் கண்ணில் ஒரு தண்ணி வந்திருக்கும். போடு இவனுக்கு 120 அப்படி. எனக்கு என்ன பயம்னா அவர் கேஸ்டிஸ்டா இருந்தா இந்த ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. இதை யூபிஎஸ்சியால எலிமினேட் பண்ண முடியுமா? இதை தான் அம்பேத்கர் இருக்கக்கூடாதுன்றாரு. சொசைட்டி மாறணும். பட் அதெல்லாம் இருக்காது. மோஸ்ட்லி வந்து அதெல்லாம் போட்டுருவாங்க. இந்த எமோஷனை கடத்த கற்றுக்கணும் நம்ம. அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இட் மஸ்ட் பி செலிப்ரேட்டட், இட் மஸ்ட் பி ரிமெம்பர்ட், இட் மஸ்ட் பி செரிஸ்ட் அண்ட் இட் மஸ்ட் பி சென்சிடைஸ்ட் அப்படிங்கிறதான் அவர் வந்து கன்க்ளூஷனில் முடிக்கிறாரு. செலிப்ரேட்டட், ரிமெம்பர்ட், செரிஸ்ட் அண்ட் சென்சிடைஸ்ட். இஃப் ரிபப்ளிக் ஹேஸ் டு மேக் சென்ஸ் ஆஃப் இட்ஸ் ஆரிஜின், எனி ஆனஸ்ட் மெமரி ஆஃப் தி ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், இதெல்லாம் வந்து கிராண்டியராக இதை செலிப்ரேட் பண்ணோம். I would propose a year-long commemoration beginning at March 20, 2026 to March 20, 2027. And ஒரு சாவதர் டேங்க்ல ஒரு பெரிய கேதரிங் வச்சு பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் எல்லாரும் வந்து அவங்க வந்து அங்கே வந்து சிம்பாலிக்காக ஒரு தண்ணி குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செலிப்ரேட்லாம் பண்ணும்போது ஏன் வந்து பிரைம் மினிஸ்டர் தண்ணி குடிச்சாரு அப்படிங்கிற போது ஒரு நரேட்டிவ் செட் ஆகுது. இதனால தான் அம்பேத்கர் அன்னைக்கு பாடுபட்டிருக்காரு அப்படின்னு. இப்போ நான் எடிட்டோரியல்ஸ் கேட்டால் எடிட்டோரியல் பார்த்தவங்களுக்கு அவேர்னஸ் வந்துச்சு. யார் பண்ணால் நாட்டுக்கு அவேர்னஸ் வரும்? பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் அண்ட் பப்ளிக் பர்சனாலிட்டிஸ் பண்ணணும். அப்போ அது வந்து கமாமரேட் பண்ண, அதான் அந்த கமாமரேஷன் ஏன் செலிப்ரேஷன் பண்ணுறோங்கிறது இருக்குல்ல, அதுதான் வந்து இதோட ஐடியா. இதை பற்றி ஒரு 5 மணி நேரம் பார்லிமெண்ட்ல பேசணும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். லெட் தி சென்டனரி இயர் பிகம் அ இயர் ஆஃப் ஹானஸ்ட் ரெக்கனிங். லெட் அஸ் ஆஸ்க் வெதர் தி சைல்டு இன் தி கவர்மெண்ட் ஸ்கூல் இன் ரூரல் இந்தியா டுடே, தலித் பாய் ஆர் ஆதிவாசி கேர்ள், த டாட்டர் ஆஃப் அ சானிடேஷன் ஒர்க்கர், ட்ரூலி லிவ்ஸ் ஃப்ரீ ஆஃப் நோ பியூன் நோ வாட்டர் பிரின்சிபல். இன்னைக்கு இந்த நோ பியூன் நோ வாட்டர் பிரின்சிபல் எல்லாம் வாழ்றாங்களா? நோ பியூன் நோ வாட்டர் இன்னைக்கு இல்லை, யாரானா போய் தண்ணி குடிக்கலான்னு வந்துருச்சு. ஆனா அந்த மாதிரியான சிஸ்டம் இன்னும் இன்டைரக்டா இருக்கு. லாட்ரி ஆஃப் பர்த். லாட்ரி ஆஃப் பர்த்னா என்ன? இந்த குடும்பத்துல பிறந்ததுனால நீ பெரியவன், இந்த குடும்பத்துல பிறந்ததுனால அவன் தாழ்ந்தவன். இட்ஸ் அன் ஆக்சிடென்ட், பெருமை கிடையாது. இயற்கையோட ஒரு ஆக்சிடென்ட்ல பிறந்துட்டு உனக்கு என்ன பெருமை? நீ என்ன ஆஸ்கர் அவார்டு வாங்கினியா? இல்ல 5 வாட்டி IPL கப் ஜெயிச்சியா? இல்லைன்னா மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கினியா? வேர்ல்ட் கப்ல டோர்னமெண்ட் வாங்கினியா? அப்படியேதான் வாங்கினா நீ பெருமையா போட்டுக்கலாம். ஸோ இந்த குடும்பத்தில் பிறந்துட்டதுங்கிறது என்ன பெருமை? அது ஆக்சிடென்ட். ஸோ இந்த மாதிரி லாட்ரி ஆஃப் பர்த் ஸ்டில் கன்சைன்ஸ். ஆனால் த லைஃப் ஆஃப் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து லைஃப் ஆஃப் டிமினிஷ்டு சிட்டிசன்ஷிப். அந்த குடும்பத்தில் பிறந்தனால அவங்க டிமினிஷ்டு சிட்டிசன்ஷிப்ல இருக்காங்க. இன்விசிபிள் லேபர் அண்ட் சோஷியல் சஃபரிங்குள்ள போறாங்க. இன்னொரு குடும்பத்தை பிறந்தவங்க ஆல் ப்ரிவிலேஜஸ்ல இருக்காங்க. த வாட்டர்ஸ் ஆஃப் சௌதர் டேங்க் மஸ்ட் ஃப்ளோ அகெயின், நாட் ஆஸ் ஹிஸ்டாரிக்கல் மெமரி பட் ஆஸ் லிவிங் கமிட்மெண்ட். அம்பேத்கர் did not merely draft a constitution. He first had to prove by walking to the tank in a small town, drinking water from it, that those for whom he would one day write that constitution were human enough to drink. ஸோ அது வந்து அவர் வந்து டைரக்டாக வந்து கான்ஸ்டியூஷனில் சொல்லலை. அவர் ஆல்ரெடி கிரவுண்டில் வேலை செஞ்சுட்டு அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறப்ப கான்ஸ்டியூஷனில் வந்திருக்கு. த ஆக்ட் ரேடிக்கல், சிம்பிள் அண்ட் ஷேட்டரிங் ரிமைன்ஸ் தி ஃபவுண்டேஷனல் மூமெண்ட் ஆஃப் இந்தியாஸ் கான்ஸ்டியூஷனலிசம். இட் கேம் பிஃபோர் தண்டி. ஸோ and in the unfinished business of India's equality, it still awaits full redemption. So centenary year வரதுனால வந்து நம்ம let the republic remember lest it forget. lestனா வந்து prevent.
ப்ரிவென்ட் இட் ஃப்ரம் ஃபர்கெட்டிங். இதெல்லாம் மறக்கக்கூடாது. இது நம்ம இன்னைக்கும் இதோட ரெலவன்ஸ் இருக்கு. ஸோ ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல்லி ரிட்டன் ஆர்டிகல் பை சஞ்சய் ஹெக்டே. அதனால தான் இந்த ஆர்டிகல் கடைசியாக வச்சு நான் ஃபுல் டீட்டெயிலாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எடுத்தேன். இதில் எஸ்ஏக்கான நிறைய லெசன்ஸ் இருக்கு, சொசைட்டிக்கான லெசன்ஸ் இருக்கு. நம்ம மகத் சத்யாகிரஹ 100th anniversary இன்னிலிருந்தே செலிப்ரேட் பண்ணுவோம் ஆஸ் பார்ட் ஆஃப் 5 editorials அண்ட் கிங் மேக்கர்ஸ் ஐஎஸ் அகாடமி. இந்த மாதிரி நாடு பூராவும் வந்து செலிப்ரேட் பண்ணட்டும். ஸோ வித் திஸ் வில் வைண்ட் அப். அண்ட் இன்னொன்று இதுலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது, எந்த நேஷனல் ஃபிகர்ஸ்குள்ளேயும் போட்டி வச்சுக்கூடாது. இவர் கெத்து, இவர் வர்ஸ்ட், இவர் நல்லவர் கெட்டவர், அதான் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் பரவப்படுற பொய்கள். ரியல் ஹிஸ்ட்ரியை படிச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் கான்ட்ரிபியூட் பண்ணதை இண்டிவிஜுவலாக புரிஞ்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் தி ஐடியா. ஸோ வித் திஸ் வில் வைண்ட் அப். ஸோ எல்லாருக்கும் பாய் பாய்.